அசோக்குமார் இல்ல சார், இல்ல நான் கேக்குறேன். நான் சொல்லிடுறேன். தொழிற்சாலை அவன் காலத்துல கொண்டு வந்து உண்மை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட இருக்கிறத சொல்றேன். டெல்டா கொண்டாந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஓலா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். டாடா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சரி, ஓகே, அது முடிஞ்சிச்சு. சுற்று முடிஞ்சிச்சு. நான் கேள்வி கேட்டேன், அவர்ட்ட நிறைய கேள்வி கேட்டேன்ல. சொன்னாரு நிறைய கேள்வி கேட்டேன், பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. பாருங்க, டெல்டாவும் தனியார் துறை தொழிற்சாலைகள் கொஞ்சம் கேளுங்க. நான் என்ன கொண்டாந்து சொல்றேன், நாங்க சிப்காட் கொண்டு வந்ததுதான் நான் சொன்னேன். நாங்களும் சிப்காட் கொண்டாந்து கொஞ்சம் டெல்டா இல்ல 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 நான் சொல்றது என்ன, கொஞ்சம் கொஞ்சம் ஊரத்தோட பேசுங்க, கொஞ்சம் ஊரத்தோட பேசுங்க. தொழிற்சாலை லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கின்ற நிலையை உருவாக்கி இருக்கிறோம். ஒரு தொழிற்சாலை தனியா டிபேட் பார்த்து பார்த்து குளிச்சு போந்துப்பா. அண்ணா அங்க பாக்க வேணாம், இங்க பாத்து பேசுங்க. அண்ணா 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 ஆடியன்ஸ் பதில் சொல்லுவானா? அண்ணா அண்ணா இங்க பாருங்க, இங்க பாருங்க, என்ன பாத்து பேசுங்க. செங்கோட்டன் அண்ணா என் டைம் இருக்குது. இங்க பாருங்க, அவர் பேச வேண்டிய நேரம், அவர் பேச வேண்டிய நேரம். ஒரு நிமிஷம் எனக்கு டைம் இருக்குது. அண்ணன் சொன்னாரு ஒகனக்கல் கூட்டு குடி இருக்கட்டும் சார். நான் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணா 2021 இருந்து 2025 வருஷம் 5 வருஷம் நீங்க இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரா இருக்கீங்க. இந்த தொகுதிக்கு நீங்க செஞ்சது என்ன? ஏன்னா இந்த தொகுதியில வந்து நிறைய விஷயங்கள் செய்யலன்னு சொல்றாங்க. மக்கள் சொல்ற விஷயங்களை சொல்றேன், நல்லா கேளுங்க. டிராபிக் பிரச்சனை ரொம்ப பெரிய அளவுல இருக்குன்றாங்க கிருஷ்ணகிரியில, குறிப்பா 5 ரோடு பகுதி, ரவுண்டானா, அதே மாதிரி ராயக்கோட்டை மேம்பாலம், ஆவின் மேம்பாலம், இங்கெல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு மக்கள் அப்படியே நின்று இருக்காங்க. வார விடுமுறை நாட்கள், சனி ஞாயிறு ஹாலிடேனா போக முடியல. இந்த டிராபிக்கை குறைக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்க செஞ்சது என்ன? சார், நான் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கின்ற பொழுது அந்த தொண்டையாங்கோட்டை மேம்பாலம் கொண்டு வந்திருக்கிறேன். அப்ப கொண்டு வந்தீங்க. இப்ப இந்த 5 வருஷத்துல என்ன பண்ணீங்க? மைக் வைங்க ப்ளீஸ். சார், இப்ப பாத்தீங்கன்னா முதலமைச்சர் யாரு பேசுவா ப்ளீஸ், இங்க யாரு பேசுவா? அவர் பேசுவாரு. அசோக்குமார் அண்ணன் இருக்காரு, அவர் பேசுவாரு. அவரை வந்து அவர் பேச தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அசோக்குமார் அண்ணனுக்கு பேச தெரியாதா? அமைதியா இருங்க ப்ளீஸ். திமுக பாருங்க கண்ணியமா இருக்காங்க பாருங்க, அமைதியா இருங்க ப்ளீஸ். நாங்க பயப்பட மாட்டோம். இந்த வெத்து கலாட்டாக்கெல்லாம் நாங்க பயப்படுற ஆளு. அதெல்லாம் வேணா நானே சொல்லிட்டேன். திமுக அமைதியா இருக்காங்க. அதே மாதிரி எந்த இடத்துல டிராபிக் உங்களுக்கு இடைஞ்சலா இருக்குதுன்னு சொல்லுங்க, அதை நாங்க கண்டிப்பா நிவர்த்தி பண்ணி தரோம். ஆனா அது மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த இதுல எந்த பகுதியில் ஆவின் மேம்பாலம் பக்கத்துல பட்டர்ஃப்ளை மேம்பாலம் வேணும்னு கேக்குறாங்க. மத்திய சர்க்காருக்கு உட்பட்டது, மத்திய அரசாங்கம் தான் அது நடவடிக்கை எடுக்கணும்னா நம்ம கிட்ட தானே இருக்கிறோம். எம்எல்ஏவா நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க? அதிகாரிகளை பாத்துக்கலாம், என்ன பண்ணீங்க சார்? அதற்காக டிராபிக் ஹெவியா இருக்கு சார். அதற்காக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற தம்பித்துறை, மேலவை உறுப்பினர் தம்பித்துறை அங்கே ஆய்வு செய்து அதை அங்களது மத்திய அரசாங்கத்திலே எடுத்துரைத்திருக்கிறார் என்பதை ஆதாரத்துடன் நிரூபிக்க தயாராக எல்லாரும் தான் பண்றாங்க. திமுகவும் பண்றாங்க, எல்லாரும் பண்றாங்க. யார் கையில இருக்கு? டிராபிக் குறையிலே மத்திய அரசாங்கத்திலே எம்எல்ஏ செய்ய முடியாது. எம்எல்ஏ நீங்க போராடணும்ல. அப்ப நம்ம பிரச்சாரம் பண்றப்ப என்ன பண்றோம்? பிரச்சாரம் பண்றப்ப என்ன சொல்றோம்? நான் அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்றோம். எதை தமிழ்நாடு அரசு செய்ய முடியுமோ அதை தான் நான் செய்ய முடியும். மற்றதை மத்திய அரசுக்கு வலியுறுத்துகின்ற வகையிலே தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் எடுத்துரைக்க முடியுமே தவிர நேரடியாக எங்களால் செய்ய முடியாது. இப்ப கிருஷ்ணகிரியில பாத்தீங்கன்னா, இப்ப ஓசூர்ல இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்குது. கிருஷ்ணகிரி இளைஞர்களுக்கு, படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. இப்ப இங்க இருந்து ஓசூர் 40-50 கிலோமீட்டர் போயிட்டு வர வேண்டிய சூழல் இருக்கு சார். தனியார் கம்பெனி அது போதாது இல்ல, மக்கள் தொகை அதிகமா இருக்குல்ல, அவங்க போதுமானதா இல்லங்கிறாங்க. கோச்சம்பள்ளியில ஓலா இருக்குது, டாடா கம்பெனி கிளமங்கலத்தில் இருக்குது. லட்சக்கணக்கான படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சார். சரி, இப்ப கிருஷ்ணகிரியில 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதுல முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி அவர்களுடைய தொகுதி. இப்ப அவர் இங்க இல்லனாலும் அவர் சார்பா நீங்க தான் வந்திருக்கீங்க. அந்த தொகுதியில அரசு கலையறிவியல் கல்லூரி இல்லன்னு சொல்றாங்க சார். நாடாளு சட்டமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கிறார். வேண்டுமானாலும் அவை குறிப்பிட எடுத்து பார்க்க வேண்டும் என்று உங்களை கேட்டு. குரல் எல்லாரும் தானே கொடுப்பாங்க. நீங்க பண்ணீங்க தொகுதிக்கு. காலேஜ் எவ்வளவு முக்கியமானது சொல்லுங்க. காலேஜ் எவ்வளவு முக்கியமானது? இன்னைக்கு இருங்க கேள்வி அப்ப முழுசா முடிச்சிடுறேன். துறையுடைய அமைச்சர் சொன்ன பதில், போதுமான மாணவர்கள் சேர்க்கை இல்லை,
அதன் காரணமாக இங்கே கல்லூரி ஆரம்பிக்க முடியாது என்பதை அந்த துறையுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதை அவை குறிப்பில் நீங்க பார்க்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப ஓகே அப்படியே கூட இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு பின்தங்கிய தொகுதி என்ற அளவுக்கு தான் வந்து வேப்பனஹள்ளி தொகுதி இருக்கு. ஏன்னா 73 ஊராட்சிகள், அங்க பேரூராட்சி இல்ல, நகராட்சி இல்ல, வேற எதுவுமே இல்ல, முழுக்க கிராமங்கள் இருக்கக்கூடிய பகுதியா இருக்கு. ஒரு முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி அவர்கள் இருந்த தொகுதி. இந்த 5 ஆண்டு காலத்துல எந்த பெரிய வளர்ச்சியும் இல்லைன்னு சொல்றாங்கன்னா ஆதாரத்தோட குறிப்பிடுறேன். இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க வந்து பெரிய லெவல்ல ஸ்கூல்ஸ் இல்ல, சாலைகள், குடிதண்ணீர் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருக்கு, வனவிலங்கு பிரச்சனை இருக்காங்க. இதுக்கெல்லாம் எந்த விதமான தீர்வும் காணப்படல. அதற்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கிறார். அதற்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கீங்க, செய்யணும்ல, இவர் கையில இந்த பணமா செய்யணும்ல, அழுத்தம் கொடுக்கணும்ல. அப்ப ஜெயிக்கிறப்ப வந்து ஓட்டு போட மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? சட்டமன்றத்தில் தான் நாம் குரல் அண்ணன் KP முனுசாமி கடிதமாக ஜெயிச்சா மக்களுக்கு நல்லது செய்வாங்க. செய்கின்ற இடத்திலே இருப்பவர் யார் என்று சொன்னால் இந்த நிறைவேறினா நம்ம கிளைம் பண்ணிக்கிறோம், தமிழ்நாடு நிறைவேறினா கிளைம் பண்ணிக்கிறோம், நிறைவேறனா அரசு செஞ்சு தரல, ஆளுங்கட்சி பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆட்சி இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டல இல்ல. நிறைவேறிட்டா நான் பண்ண, நிறைவேறலாம் அரசு பண்ணி தரல. சார் சொல்லுங்க. இல்ல நான் நிறைவேறிட்டா நான் பண்ண, நிறைவேறலாம் அரசு பாலிடிக்ஸ் பண்ணிருச்சு, பண்ணல. குரல் கொடுத்து நிறைவேறினால் நான் அதுதான் முயற்சி சார். யார் செஞ்சாங்கன்றது இல்ல, மக்களுக்கு கிடைக்கிறதா அது ஓகே சந்தோஷம், மகிழ்ச்சி. டைம் ஓகே.